கர்த்தருக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இந்த ஆராதனையை பங்கு பெறுகிற அருமையான டோம்பிலி தூய பவுல் தமிழ் திருச்சபையாரே, கல்யாண் தூய லூகாசியனை தமிழ் திருச்சபையாரே மற்றும் பிவண்டி தூய பேதுருசியனை தமிழ் திருச்சபையாரே, காணொலியின் வாயிலாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஆண்டவருடைய மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் ஆண்டவர் இந்த ஆராதனையின் மூலமாக மகிமைப்பட நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையில் மேல் நிறுத்தி என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம்முடைய தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய 10வது மாதத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உமக்கு ஆராதனை செய்ய இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற ஆண்டவர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக, எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, எங்களுக்கு தந்த சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையிலே எத்தனையோ பேர் போன வாரம் கடந்து கொண்டவர்கள் இந்த வாரம் கலந்து கொள்ள முடியாமல் இந்த உலகத்தை விட்டு மறுமைக்குள் பிரவேசித்திருக்கிற இந்த காலத்திலே, மறுமைக்குள் பிரவேசித்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு தந்த சுகத்திற்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையின் வழியாக எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் கனத்தை மகிமையும் செலுத்த எங்களுக்கு தேவரீர் உம்முடைய தூய ஆவியானவரால் அனுக்கிரகம் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 23 பாடுவோம். 23ஆம் பாமாலை.
வீரமுடன் வீழுவோம் அவர் முன்மாட்சி போற்றி நாம் வணக்கமும் தூபமும் தாழ்மையும் மாந்தமுன் வாய்ந்து பணிவோம் ஏற்றி முதலாவது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை மற்றும் 14, 15 வசனங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை மற்றும் 14, 15 வசனங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். வசனங்கள் 14, 15. தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பின்பு அவன் தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. இந்த வாரத்திலே முறையாக வாசிப்பதற்காக குறிக்கப்பட்ட சங்கீதம் 86ஆம் சங்கீதம். முதல் 5 வசனங்கள் தொடர்ந்து 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 86 முதலாம் வசனம் முதல் 5, 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனங்கள் முடிய. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்துமாவே காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை நிறை மிகுந்தவருமாயிருக்கிறீர். 12ஆம் வசனம். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும்
பூர்ண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியேனுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பி தருளும் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாவது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23 முதல் 2 அதிகாரம் 1 முதல் 5 முடிய. மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனே சாட்சியாக கூறுகிறேன். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமோ மன இடுக்கமோ அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கமுண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கமுண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தருக்குள் அருமையான திருச்சேரி மக்களே, இந்த திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறு, இந்த 18ஆம் ஞாயிறு ஆகிய இந்த நாளிலே நமக்கு தியான தலைப்பாக கொடுக்கப்பட்ட தலைப்பு forgiveness. Those who refuse to forgive cannot be forgiven. Those who forgive can be forgiven. மற்றவர்களை மன்னிக்க மறுக்கிறவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படாது, மற்றவர்களை மன்னிக்கிறவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். அதற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்ட யோசேப்பினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த யோசேப்பை குறித்து நான் பேசும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி யோசேப்பு ஒரு முன்னோடியாக இருக்கிறான் என்று 5 குறிப்புகளிலே அவன் இயேசுவுக்கு எப்படி ஒப்புமையாக பழைய ஏற்பாட்டிலே விளங்குகிறான் என்று சொல்லி நீங்களும் நானும் தியானித்தோம். இன்றைக்கு இந்த 45ஆம் அதிகாரத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்திற்குள் அவன் கடந்து வந்திருக்கிறான். தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்க வேண்டிய ஒரு சூழலிலே அவன் கடந்து வருகிறதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அவன் எவ்விதமாக அந்த சூழ்நிலையை சந்திக்கின்றான், எவ்விதமாக அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் வெளிவருகிறான் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். கானான் தேசத்திலே, எகிப்து தேசத்திலே உண்டான பஞ்சம் போல கானான் தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. எவ்விதமாக எகிப்து தேசத்தில் 7 ஆண்டுகள் பரிபூர்ணமான விளைச்சல் இருந்து அதை தொடர்ந்து பஞ்சகாலம் வந்ததோ, பஞ்சகால ஆண்டுகள் வந்ததோ, அதே போல கானான் தேசத்திலும் செழிப்பான 7 ஆண்டுகள், அதை தொடர்ந்து பஞ்ச காலத்தினுடைய 7 ஆண்டுகளும் துவங்கின. அதனுடைய 2வது ஆண்டிலே 42ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது, எகிப்து தேசத்திலே ஆகாரம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். ஆகவே நீங்கள் போய் எகிப்திலே போய் எனக்கு ஆகாரத்தை, நம்முடைய குடும்பத்திற்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக தானியத்தை அங்கே வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 42ஆம் அதிகாரத்திலே முதல் முறையாக எகிப்து தேச பயணத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம்.
பஞ்ச காலத்திலே தப்பும்படியாக யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அந்த எகிப்து தேசத்திற்கு தானியம் வாங்கும்படியாக அனுப்புகிறான். தானியம் வாங்கிவிட்டு அவர்கள் திரும்பி வரும் பொழுது சிமியோனே அங்கே அவன் அந்த யோசேப்பு காவலிலே வைத்திருக்கிறார். மீதி 10 சகோதரர்களிலே 9 பேரை அவன் திருப்பி அனுப்புகின்றார். அவர்கள் கானான் தேசத்திலே யாக்கோபின் இடத்திலே வந்து விடுகிறார்கள். நடந்ததை எல்லாம் சொல்லி விடுகிறார்கள். எகிப்திலிருந்து கொண்டு வந்த தானியம் முழுவதுமாக செலவழிந்து போயிட்டு, ஆனால் அவர்கள் தங்களுடைய 2வது பயணத்திற்கு புறப்படுவதற்கு கால தாமதமானது. ஏனென்றால் யோசேப்பு அவர்கள் திரும்பி தானியம் கொள்ள எகிப்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இளைய மகன் பென்யமீனை அவர்கள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பான விதியை விதித்திருந்தார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தானியம் வழங்கப்படும், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற சிமியோனும் விடுதலை செய்யப்படுவான் என்று சொல்லி அவர்களை சொல்லி அனுப்பியிருந்தார். ஆகவே அவர்கள் இப்பொழுது பெஞ்சமீனை, இளைய மகனாகிய பென்யமீனை அழைத்து வர வேண்டும். அதற்கான விவாதம் தகப்பனோடு அவர்கள் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் யூதா என்கிற அந்த யாக்கோபினுடைய குமாரன் யூதா சொல்லுகிறார், நான் பெஞ்சமீனுக்கு பொறுப்பு. I will take the responsibility of Benjamin to bring him back safely, lively to my father. If something harm happens to him, I will be held responsible என்று சொல்லி அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த அவனை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதினுடைய அடிப்படையிலே யாக்கோபு தன்னுடைய இளைய மகனாகிய பெஞ்சமீனை தன்னுடைய அண்ணன்மார் 9 பேரோடு எகிப்து தேசத்திற்கு தானியம் கொள்ளும்படியான 2வது பயணத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். இப்பொழுது அந்த யாக்கோபுடைய சில ப்ராப்ளமை நம்ம பார்க்கணும். யாக்கோபு எப்பொழுதுமே ரொம்ப சூசிவாக, செலக்டிவாக இருந்தான். அவனுடைய செலக்டிவ்னஸ் என்னவென்றால் 44ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே யூதா அந்த யோசேப்பின் இடத்திலே ஏறெடுக்கிற அந்த 18ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை 44ஆம் அதிகாரத்திலே அவன் தன்னுடைய குடும்பத்தினுடைய ஃபுல் ஸ்டோரியை யோசேப்புக்கு அவிழ்த்து விடுகிறான். முழுமையான உண்மையை கக்கி விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதில் முழுமையான உண்மை என்று சொல்ல முடியாது, அல்ல ஹாஃப் ட்ரூத்ஸும் அரைகுறையான உண்மையும் இருந்தன யோசேப்பை குறித்த அளவிலே. ஆகவே அவன் சொல்லும் பொழுது 27வது வசனத்தில் சொல்லுகிறான், என் தகப்பன் சொல்லுகிறான், என்னுடைய மனைவி எனக்கு 2 குமாரரை பெற்றார். என் மனைவி எனக்கு 2 குமாரரை பெற்றான். இது யாக்கோபினுடைய ப்ராப்ளத்தை பாருங்கள். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவன் லாபான் அவனை ஏமாற்றி ராகேலை அவன் நேசித்தான். ஆனால் லேயாளை அவனுக்கு முதல் மனைவியாக கொடுத்தான். ராகேலுக்காக 7 வருஷம் வேலை பார்த்து ஏமாற்றப்பட்டு லேயாள் கொடுக்கப்பட்டாள். ஆகவே யாக்கோபுக்கு கடைசி வரைக்கும் லேயாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனதில்லை. மனமற்றவனாக அவளை வெறுத்தாள். மனதிலே அவளை வெறுத்தாள். புறத்தியார் பார்க்கிற அளவிலே ஓகே, ஆனால் மனதிலே அவனால் லேயாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுக்கு 6 பையன்களும் தீனாள் என்கிற ஒரு மகளும் பிறந்தாள். இது தவிர ராகேல் லேயாளுடைய அந்த வேலைக்காரி பில்காள், ராகேலுடைய வேலைக்காரி சில்பாள், இவர்களும் மறுமனையாட்டிகளாக கொடுக்கப்பட்டார்கள். இவர்களும் தலா 2 பிள்ளைகளை பெற்றார்கள். ஆக 10 குமாரர் லேயாள் வழியாகவும் 2 மறுமனையாட்டிகள் மூலமாகவும் யாக்கோபுக்கு பிறந்தார்கள். ஆனால் யாக்கோபுக்கு இந்த 10 பிள்ளைகளை தன்னுடைய மனைவியினுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள கடைசி வரைக்கும் மனம் இணங்கவில்லை. ராகேல் மூலமாய் பிறந்த 2 பிள்ளைகளை தான் அவன் அதிகமாக நேசித்தான். அவர்களைத்தான் என்னுடைய ராகேலே என்னுடைய மனைவி, அவன் பெற்ற யோசேப்பும் அவன் பெற்ற பெஞ்சமீனும் தான் எனக்கு மகன்கள் என்கிற அந்த சிந்தனையிலேயே யாக்கோபு மூழ்கியிருந்தான். இதுதான் யாக்கோபினுடைய முதல் 10 குமாரருக்கும் யோசேப்பின் பேரிலே வெறுப்பு கொடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. எங்களுடைய தகப்பன் 10 பேராகிய எங்களை, மூத்த 10 பேராகிய எங்களை எங்களுடைய தாயின் வழியாக, தாய்களின் வழியாக எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், குறைபாடு. அது மட்டுமல்ல, யாக்கோபு யோசேப்புக்கு ராகேல் வழியாக பிறந்தபடினாலே பிரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை, தனிப்பட்ட ஒரு கண்காணிப்பை அவனுக்கு கொடுத்தான். இது மட்டுமல்ல,
அவன் இன்னும் யோசேப்பு அந்த பார்வையில் இருந்து அகற்றப்பட்ட அந்த சூழ்நிலையிலே பெஞ்சமீனுக்கு அதே நிலைமையை அவன் கொடுக்கிறான். பெஞ்சமீனுக்கு தன்னுடைய முழு அன்பையும் அவன் வழங்குகிறான். பென்யமீனை விட்டு அவனுடைய உயிர் பிரிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய உயிர், யாக்கோபினுடைய உயிர் பென்யமீனுடைய உயிரோடு பிணைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக பென்யமீனுக்கு அதே ஸ்தானத்தை யோசேப்புடைய ஸ்தானத்தை கொடுத்திருந்தான். நான்காவதாக அவன் தன்னுடைய 10 பையன்களை கடைசி வரைக்கும் நம்பவில்லை. He mistrusted his 10 sons. 43ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பாருங்கள். 45ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அவன் தன்னுடைய மூத்த மகன்களை நம்பவில்லை என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய மகன் யோசேப்புக்காக இன்னும் அழுது கொண்டிருந்தான், துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார். He was mourning for Joseph. 44ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 30வது வசனத்திலே பார்க்கிறோம். இது யாக்கோபினுடைய ப்ராப்ளம். அடுத்தது யாக்கோபினுடைய முதல் 10 குமாரருடைய ப்ராப்ளம் என்ன? அவர்கள் யோசேப்பை எகிப்துவுக்கு விட்டுவிட்டு 22 ஆண்டுகளாகிவிட்டன. இன்னும் அவர்கள் மாறவில்லை. அவர்கள் இன்னும் தன்னுடைய தகப்பனிடத்திலே பிராங்காக முழுமையான உண்மையை அவர்கள் பேசவில்லை, வெளிப்படுத்தவில்லை. தாங்கள் யோசேப்பை விற்ற அந்த பெரிய குற்றத்தை தங்களுடைய தகப்பனிடத்தில் இதுவரைக்கும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவில்லை. அதற்கு பதிலாக பெஞ்சமீனை எங்களோடு கூட அனுப்பி வையும் என்று சொன்னது யாக்கோபுக்கு அவர்களை நம்புவதற்கு கொஞ்சமேனும் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் தங்களுடைய உண்மையை, யோசேப்புக்கு என்ன நடந்தது உண்மையை அவர்கள் தங்கள் தகப்பனிடத்திலே அவர்கள் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போனதிலே நடந்த ஒவ்வொரு அந்த செட்பேக், ஒவ்வொரு பின்னடைவுகளையும் இது ஆண்டவர் நாங்கள் யோசேப்புக்கு, எங்கள் தம்பியாகிய யோசேப்புக்கு செய்த தீமைக்கு ஆண்டவர் பரிகாரமாக, தண்டனையாக எங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி, டிவைன் பனிஷ்மெண்ட் என்று சொல்லி அவர்கள் அதை விவரித்தார்கள். தங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பை அவர்கள் மிஸ்ட்ரீட், தவறாக நடத்தினதற்கு கடவுள் தருகிற தெய்வீக தண்டனை என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது பாருங்கள், இங்கே பெஞ்சமீனுடைய சாக்கிலே யோசேப்பினுடைய பான பாத்திரம் புதைக்கப்பட்டிருந்ததை கண்டெடுத்த உடனே அவர்கள் எல்லாரும் தாங்க முடியாமல் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். முதல் முறையாக தங்களுடைய வஸ்திரங்களை கிழிக்கிறார்கள். யோசேப்பை அவர்கள் வந்த உடனே, இதோ சொப்பனக்காரன் வந்திருக்கிறான், அவன் சொப்பனை இப்பொழுது நிறைவேறுவதா பார்ப்போம் என்று சொல்லி அவன் வந்த உடனே அவன் உடுத்தின பல வர்ண அங்கியை கழற்றி அவனை பால் குழியிலே போட்ட அவனுடைய அண்ணன்மார் இப்பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அந்த யோசேப்புக்காக, பெஞ்சமீனுக்காக, பென்யமீன் என்பதனை காப்பதற்காக அவனோடு கூட சேர்ந்து அவர்கள் யோசேப்பை பார்க்க திரும்பி செல்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் யோசேப்பினுடைய சொப்பனத்தின்படியே யோசேப்பை பலமுறை வழங்குகிறார்கள். இப்பொழுது பென்யமீனை விடுதலையாக்கும்படியாக அவர்கள் அந்த யோசேப்பினிடத்திலே மன்றாடுகிறதை பார்க்கிறோம். ஆக இப்பொழுது பென்யமீனுக்காக அவனுடைய 10 அண்ணன்மார் ஒற்றுமையாக, அன்றைக்கு யோசேப்பை விட்டு போட்ட அண்ணன்மார் 10 பேரும் இப்பொழுது பென்யமீன் என்கிற கடைசி தம்பியினுடைய உயிர் அவனுடைய தகப்பனுடைய யாக்கோபினுடைய உயிரோடு ஒன்றித்திருக்கிறபடினால் அவனை காப்பதற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து பென்யமீனை கைவிடாமல் அவனோடு கூட சேர்ந்து அவர்கள் யோசேப்பின் இடத்துல வந்தார்கள். 44ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அன்றைக்கு தகப்பனிடத்தில் போகும்போது யோசேப்பு இல்லாமல் போக தயாராக இருந்தார்கள். இப்பொழுதோ பென்யமீன் இல்லாமல் நாங்கள் எங்கள் தகப்பனிடத்தில் போக மாட்டோம் என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மாற்றத்தை அந்த யோசேப்புக்கு யூதா தன்னுடைய வாசகத்தில் பெரிய விளக்க உரையிலே அவன் விளக்கி சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். அவன் எப்படி 18ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் தன்னுடைய முழு குடும்பத்தினுடைய பின்னணியத்தை யோசேப்புக்கு தெளிவாக விளக்க சொல்லுகிறார். நாங்கள் இப்படிலாம் எங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு, இப்படிலாம் நாங்கள் நடந்து கொண்டோம்,
எங்களுடைய மூத்த அண்ணனுக்கு அவன் பீருண்டு போனான், அவன் வித்து போட்டான் என்ன செய்யல, சொல்லவே இல்லை யோசேப்பிட்ட. அவன் பீருண்டு போனான் என்று சொல்லி அவன் தகப்பன் நினைத்து கொண்டிருக்கிறான் என்கிற காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறார்கள். தாங்கள் இளைய மகனுக்கு செய்ததை அவர்கள் மறைத்து விட்டான் இந்த யூதா தன்னுடைய பேச்சிலே. ஆனால் இந்த யூதா வாழ்க்கையிலே ஒரு இன்னொரு மாற்றத்தை பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரத்திலே அவன் எகிப்துக்கு போகிற இஸ்மவேலர் இடத்திலே யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு விற்று போடுகிற அந்த டீல் ஸ்ட்ரைக் பண்ணினது இந்த யூதா. எகிப்துவுக்கு அடிமையாக விற்ற யோசேப்பை விற்றவன் இந்த யூதா. இப்பொழுது அந்த யூதா அதே யோசேப்பிடத்தில் சொல்லுகிறான், இப்பொழுது பென்யமீன் உமக்கு அடிமை அல்ல, அவனுக்கு பதிலாக என்னையே நான் யோசேப்புக்கு அடிமையாக கொடுக்கிறேன். அதே எகிப்து தேசத்திலே நான் அடிமையாக விற்று போட்ட யோசேப்புக்கு நான் இருக்கின்றேன். எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்புக்கு இப்பொழுது நான் எகிப்திலே அடிமையாக பென்யமீனுக்கு பதிலாக என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஆஃபர் பண்ணுகிறதை அந்த 18ஆம் அதிகாரம், அந்த 44ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் தொடங்கியுள்ள பகுதியிலே பார்க்கிறோம். இந்த மாற்றம் யூதாவினிடத்திலே காணப்பட்ட இந்த மாற்றம், தன்னை அடிமையாக விற்று போட்டு இப்பொழுது தனக்கே அடிமையாக தன்னை ஒப்பு கொடுக்கிற இந்த யூதாவினுடைய செயலை கண்டு யோசேப்பு அவனுடைய உள்ளமும் உருகி போயிற்று. அவனால் தன்னை அடக்கி கொள்ள முடியவில்லை. 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். அவன் தன்னை அடக்கி கொள்ள முடியாமல் தன்னுடைய அரண்மனையில் இருந்த மற்ற எல்லா எகிப்தியரை வெளியே போக சொல்லிவிட்டு தன்னுடைய சகோதரர்கள் மாத்திரம் இருக்கும்படியாக அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அவன் திரும்ப திரும்ப அழுகிறான். 5 முறை அவன் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 43ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம், 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், திரும்ப கடைசியில 50ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களில் அவன் அழுகிறான். யோசேப்பினுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அழுகையின் வாழ்க்கை. இப்பொழுது அவனாலே தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. தன்னுடைய சகோதரர்கள் மாறிவிட்டதை அவன் உணர்கிறான். தங்கள் குற்றங்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு என்னை விட்டு போட்டார்கள், இன்றைக்கு பென்யமீனை விட்டு கொடுக்க அவர்கள் தயார் இல்லை. அது மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பன் உயிர் விடுவதை காண்பதற்கு அன்றைக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். யோசேப்பை விற்கும் பொழுது இன்றைக்கு பென்யமீன் வரவில்லை என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனுடைய உயிருக்கு அது குந்தகம் விளைக்கும், பாதிப்பாயிருக்கும் என்று சொல்லி யோசேப்பு இனி தன்னுடைய அண்ணன்மாரை டெஸ்ட் பண்ணுகிறதை அவன் நிறுத்தி விடுகிறான். இதுவரைக்கும் முதல் முறை வந்திருக்கும் போது தன்னுடைய அண்ணன்மாரை டெஸ்ட் பண்ணினான். 2வது முறை வந்திருக்கும் பொழுதும் அவர்களை டெஸ்ட் பண்ணுகிறான். அவர்களை உண்மையிலே மாறி இருக்கிறார்களா என்று சொல்லி அவர்களை பரிசோதித்து பார்க்கிறான். அந்த பரிசோதனையில் அவனுடைய அண்ணன்மார் வெற்றி பெற்றார்கள். ஆகவே இப்பொழுது தன்னுடைய அண்ணன்மார்கள் முற்றிலும் மாறின மனிதர்களாக 22 ஆண்டுகள் அவர்கள் மாறுவதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருந்தார். இந்த 22 ஆண்டுகளிலே அவர்கள் மாறிவிட்டார்கள். இனி பழைய அண்ணன்மார் அல்ல, இப்பொழுது புதிய அண்ணன்மாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டு அவர்களை சோதனைக்கு உட்படுத்தின சோதனைகளை அவன் இதோடு நிறுத்தி விடுகிறான். நிறுத்திவிட்டு இப்பொழுது மகா சத்தமாய் அழுகிறான். 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவன் மகா சத்தமாய் அழுதான். அதை பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தவர்கள் கேட்டார்கள், எகிப்தியரும் கேட்டார்கள். மகா சத்தமாய் அழுதான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அவனால் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் அழுதான். அழுதுவிட்டு அவன் தன்னுடைய அண்ணன்மாரை பார்த்து 3வது வசனத்தில் கேட்கிறான், என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. என்னை விட்டு போட்டு 22 ஆண்டுகள் என்னுடைய தகப்பன் எப்படி வாழ்கிறார்? அவன் இல்லாமல் நான் 22 ஆண்டுகள் இந்த எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் தகப்பன் என்னை விட்டு 22 ஆண்டுகள் இருந்தும் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்கிற கேள்வியை கேட்கிறான். கேள்வியை கேட்டுவிட்டு இப்பொழுது 3வது வசனத்திலே சொல்கிறான். 3ஆம் 4ஆம் வசனங்களே, நான் தான் யோசேப்பு, ஐ எம் ஜோசப். பெரிய அறிக்கை, நான் யோசேப்பு. அந்த யோசேப்பு அப்படி சொன்னது மட்டுமல்ல, அதில் இன்னொரு பியூட்டி நீங்கள் பாருங்கள். 4வது வசனத்திலே 3வது வசனத்தில் சொல்கிறார், நான் யோசேப்பு.
அந்த சொன்ன உடனே அவனுடைய அண்ணன்மாருக்கு பெரிய கலக்கம். இது என்னடா, யோசேப்பு நம்ம அடிமையாக எகிப்துக்கு விட்டு போட்ட இந்த யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறார், நம்ப முடியல அவர்களாலே. நான் யோசேப்பு, ஏனென்றால் யோசேப்புக்கு பார்வோன் ஒரு புதிய பெயரை கொடுத்திருந்தான், சாப்நாத் பர்னேயா என்கிற பெயரை கொடுத்திருந்தார்கள். ஆகவே எகிப்தியர் எல்லாரும் அவரை யோசேப்பு என்று கூப்பிடவில்லை, சாப்நாத் பர்னேயா என்று தான் அவர்களை அறிந்திருந்தார்கள். அவனுடைய உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது. இங்கே யோசேப்பு, நான் தான் யோசேப்பு என்று சொல்லி தன்னுடைய அண்ணன்மாரிடத்தில் சொல்கிறார்கள். அடா பாவி, இதுவரைக்கும் இவர் சாப்நாத் பர்னேயா என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம், இவன் எப்படி யோசேப்பாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய அண்ணன்மார் கலக்கமுற்றிருந்து அவனுக்கு முன்னால் உத்தரவு சொல்ல முடியாமல் இருந்தார்கள். 4வது வசனத்தை சொல்லுகிறார். அப்பொழுதுதான் யோசேப்பு தன் சகோதரரை கிட்ட வர சொல்லி, நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரன் ஆகிய யோசேப்பு நான் தான். இங்க பாருங்க, ஒரு பெரிய டிக்ளரேஷன். I am the Joseph whom you have sold to Egypt as a slave. நீங்கள் அடிமைகளாக எகிப்துவுக்கு விற்று போட்ட உங்கள் சகோதரராகிய யோசேப்பு நான். I am your brother என்று சொல்லி அவரிடத்தில் சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் 10 கற்பனைகள் நினைவுக்கு வரணும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை அங்க ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துவார் இஸ்ரவேல் மக்களுக்கு. எப்படி? உங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி யெகோவா தம்மை இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாய் மலையிலே 10 கற்பனைகளை கொடுக்கும்போது அந்த அறிமுகப்படுத்துவார். இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தும்படி எகிப்துவுக்கு போறவரிடத்திலே அடிமைகளாக நீங்கள் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். எவ்வளவு அழகான அந்த ஒப்புமை நீங்களும் நானும் பார்க்கலாம். யோசேப்புக்கும் ஆண்டவருக்கு. யோசேப்பை அவனுடைய அண்ணன்மார் எகிப்துவுக்கு விற்று போட்டார்கள். ஆனால் ஆண்டவரோ அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். யோசேப்பினுடைய அண்ணன்மார் எகிப்து தேசத்திலே அவனை அடிமையாக யோசேப்பை விற்று போட்டார்கள். ஆண்டவரோ எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலரை விடுவிக்கிற ஆண்டவராக தம்மை அறிமுக செய்கிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். இப்படி அவன் சொன்ன உடனே அவனுடைய அண்ணன்மாரால் ஒன்றுமே பேச முடியவில்லை, ஒன்றுமே பேச முடியவில்லை. நீங்கள் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் என்று சொன்ன உடனே அவனால் ஒன்றும் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் உடனே யோசேப்பு அவர்களுடைய ஆறுதல் படுத்துகிறார். எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? நீங்கள் என்னை இவ்விடத்திலே வரும்படி விற்று போட்டதினால் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். அவன் உடனே அவங்களை ஆற்றி தேற்றுகிறார். அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க, என்னை விற்று போட்டதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க, அல்லது என்னைய வேண்டான்னு சொல்லி நீங்க அடிமையா விற்றதுக்காக நீங்க வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சகோதரோடு எவ்வளவு சீக்கிரமாக ஐக்கியப்பட முடியுமோ ஐக்கியப்பட அவன் முயற்சி செய்கிறான். செய்துவிட்டு அவன் அவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்க விசிறப்படாதீங்க, அதுக்காக வருத்தப்படாதீங்க. ஏன் நீங்க விசிறப்பட வேண்டாம், நீங்க ஏன் வருத்தப்பட வேண்டாம்? ரட்சணையை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே எகிப்துவுக்கு அனுப்பினார். இப்போ எகிப்துவுக்கு யோசேப்பை அடிமையாக விற்று போட்டது அவனுடைய சகோதரர். ஆனா யோசேப்பு அதை என்ன சொல்றான்? ஜீவரட்சணையை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். ஆண்டவருடைய மேல அவ்வளவு பொறுப்பையும் போட்டு விடுறான். பழின்னு சொல்ல முடியாது, தன்னுடைய சகோதரர் பேர்ல பழி சொல்லாமல் ஆண்டவர் பேர் முழு பொறுப்பையும் முழு ஆளுகைக்குள்ளும் இது நடக்கிறது. All these things are happening within the sovereign power of God. ஆண்டவருடைய எக்ஸ்க்ளூசிவ், அவருடைய தனித்தன்மையில் இருக்கிற அவருடைய ஆளுமையிலே, ஆண்டவருடைய ஆளுமையிலே தான் இது நடந்ததே ஒழிய நீங்கள் என்னை பழி வாங்க வேண்டும் என்று செய்ததாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஆண்டவருடைய செயல், இது ஆண்டவருடைய ரட்சிப்பின் கிரியை, ஆண்டவருடைய ரட்சிப்பின் நோக்கம், காட்ஸ் சேவிங் பர்பஸ் என்று சொல்லி இவர்களுடைய பழி வாங்கினதை ஆண்டவருடைய சேவிங் பர்பஸ் என்று சொல்லி ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி, உங்களை மட்டும் இல்ல வெகு ஜனங்களை காக்கும்படி
ஆண்டவர் தான், நீங்கள் அல்ல, ஆண்டவர் தான் என்னை உங்களுக்கு முன்பாக எகிப்துவுக்கு அனுப்பினார். ஆண்டவர் தான் அனுப்பினார். 4 முறை சொல்லுகிறார். நீங்கள் என்னை விற்கவில்லை, நீங்கள் என்னை அனுப்பவில்லை, ஆண்டவர் உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆண்டவர் என்னை இந்த எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் கடவுளாக என்னை உயர்த்தி இருக்கிறார். நான் பார்வோனுடைய குடும்பத்திற்கு நான் தகப்பனாக இப்பொழுது இருக்கிறேன். உயர்ந்த ஸ்தானத்திலே என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது எல்லாம் ஆண்டவருடைய செய்கை. நீங்க விட்டு போட்டீங்கிற உங்க ஸ்டோரி. ஆனா ஏன் ஸ்டோரி என்னன்னா, ஆண்டவர் தான் என்னை உங்களை எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக, ஆண்டவருடைய மீட்பின் இறை திட்டத்தின்படி ஆண்டவர் என்னை அனுப்பினார். Everything was predestined by God. நீங்களா அனுப்பல, நீங்களா இந்த காரியம் செய்யல. இது ஆண்டவருடைய predestination. ஆண்டவர் இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்த ஒரு காரியம் என்று சொல்லி, இது ஆண்டவருடைய ஆளுகைக்குள், God sovereignty-க்குள் அவன் ஒப்பு கொடுக்கிறதே நீங்களும் நான் பார்க்கிறோம். இந்த ஜீவரட்சணை என்கிற வார்த்தையிலே, இந்த யோசேப்பினுடைய ஸ்டோரியிலே நாம் பார்க்கிறோம். இதே ஜீவரட்சணையை நோவாவுடைய கதையிலும் சம்பவத்தில் நீங்கள் பார்க்கலாம். நோவா 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, 7ஆம் அதிகாரம் 2-27 வசனங்களிலே உயிரோடு காக்கப்படி நோவாவுடைய குடும்பத்தையும் சகல உயிரினங்களையும் ஜோடி ஜோடியாக உயிரோடு காப்பது ஆண்டவருடைய மீட்பின் திட்டம், God saving purpose என்று சொல்லி அந்த நோவாவுடைய சரித்திரத்திலும் இந்த ஜீவரட்சணை என்கிற வார்த்தையை என்ன செய்கிறோம், நீங்களும் நானும் பார்க்கிறோம். இங்கே யோசேப்பு சொல்லுகிறார், நான் என் தகப்பன் உங்களுடைய குடும்பத்தாரையும் எகிப்தியரையும் சகல தேசத்தாரையும் காப்பாற்றும் பஞ்ச காலத்திலே உயிரோடு காக்கும்படியாக கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் எகிப்துவுக்கு என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சாவரேன் பவருக்கு எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுக்கிறார். அநேக ஜனங்களை, வெகு ஜனங்களை பஞ்ச காலத்திலே உயிரோடு காக்கும்படியாக ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஆண்டவருடைய சாவரனிட்டியும், ஆண்டவருடைய ப்ரீடெஸ்டினேஷன், ஆண்டவருடைய முன்குறித்தலையும், ஆண்டவருடைய முழு ஆளுகைக்குள்ளாகவும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தன என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் செய்த குற்றத்தை அது அவர்களுக்கு மன்னித்து, அது ஆண்டவருடைய தலையிலே அந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் அவன் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் யோசேப்பை தம்முடைய சாவரேன் பவரினாலே எகிப்துவுக்கு அனுப்பினார். எதற்காக? உங்களையும், யாக்கோபின் குடும்பத்தாராகிய உங்களையும், எகிப்தியரையும் சகல தேசத்தாரையும் பஞ்சத்திலிருந்து தப்புவதற்காக, காப்பதற்காக அனுப்பினார். இது ஆண்டவருடைய ப்ராவிடென்ஷியல் கண்ட்ரோல் ஆஃப் காட். இது ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ் என்று சொல்லி அந்த யோசேப்பு 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் என்னை விற்று போட்டதிலே ஆண்டவருடைய கை இருக்கிறது ஐயா, ஆண்டவருடைய கை இல்லாமல் நான் இந்த எகிப்துக்கு வரவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே முழு பொறுப்பையும் அவன் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய அண்ணன்மார் அல்ல, ஆண்டவரை தான் அந்த அவனை எகிப்துக்கு அனுப்பினார். விற்று போட்டார் என்று சொல்லவில்லை, அண்ணன்மார் விற்று போட்டார்கள் என்று சொன்னார். அந்த ஆண்டவரோ என்னை கண்ணியமாக அனுப்பினார். God sent me so honorably. You sold me as a slave, as my brothers. See how God approaches it. God sent me very honorably in Egypt and made me honorable in Egypt என்று சொல்லி யோசேப்பு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 8வது வசனத்திலே ஆண்டவர் இதை செய்தார். ஆக மனிதனுடைய ஆளுகை அல்ல, ஆண்டவருடைய கண்ட்ரோல் வாழ்க்கையின் ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் இருக்கிறது என்பதை யோசேப்பு சொல்கிறார். Human destiny is under the control of God. In every event of human, God's will and wisdom will prevail. ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய ஞானமும் மனுஷன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற சம்பவங்களிலே வெளிப்படுகின்றன. மனுஷன் வெற்றி பெறுவதல்ல, ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய ஞானமும் தான் கடைசி வெற்றி பெறும். ஆக ஹியூமன் டெஸ்டினி இஸ் வெஸ்டட் இன் காட்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி ஈவென்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் அக்கார்டிங் டு ஹிஸ் வில், அக்கார்டிங் டு ஹிஸ் விஸ்டம் என்று சொல்லி அங்கே அந்த பகுதியிலே 8வது வசனத்திலே யோசேப்பு சொல்கிறான். ஒருவேளை யோசேப்பு இதற்கு முன்னாலே
அவன் தன்னுடைய சகோதரால் விற்கப்பட்ட போதும் அவன் இதே நம்பிக்கைக்குள் கடந்து வந்திருப்பான். இப்படி சொல்லித்தான் தன்னை தேற்றி இருப்பான். ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஆளுகிறவர். God is in control of all human events and human destiny. என்னுடைய my destiny is also vested in God என்று சொல்லி ஜோசப் தனக்குள்ளாக தன்னை ஆற்றி தேற்றி இருப்பான். போத்திபாரிடத்தில் அரண்மனையிலே இந்த அவன் காவல் கிடங்கிலே விற்கப்பட்ட பொழுது அங்கேயும் அவன் இப்படிதான் தன்னை சொல்லி ஆற்றி இருப்பான். என்னுடைய டெஸ்டினி ஆண்டவர் கையில் இருக்கிறது. அவர்தான் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய வல்லமையின்படி தம்முடைய காரியங்களை தம்முடைய ஞானமாய் நடத்துகிறவர் என்று சொல்லி தன்னை ஒப்படைத்திருப்பான். அது மட்டுமல்ல, தன்னுடைய கூட காவலில் இருந்த பானபாத்திர தலைவன் அவன் உயர்த்தப்படும் பொழுது யோசேப்பை மறந்துவிட்ட அந்த நிலைமையிலும் யோசேப்பு தன்னைத்தானே அப்படிதான் என்ன செய்திருப்பான், தேற்றியிருப்பான். God is in control over his all human destiny. He is sovereign in his power. அவருடைய ஆளுகையிலே அவருக்கு ஒப்புமை யாரும் கிடையாது என்று சொல்லி தன்னைத்தானே தேற்றியிருப்பான். இப்பொழுது அதே தானே தேற்றின அந்த வார்த்தைகளை இப்பொழுது தன்னுடைய அண்ணன்மாருக்கு சொல்லுகிறார். God controls all human destiny with his sovereign power in accordance to his will, in accordance to his wisdom என்று சொல்லி தன்னுடைய அண்ணன்மாரை அவன் ஆற்றி தேற்றுகிறார். ஒருவேளை ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்கள் தான் இப்படி சிந்திக்க முடியும். மனுஷீகமாக இருக்கிறவர்கள் இப்படி சிந்திக்க முடியாது. தன்னுடைய அண்ணன்மார் தன்னை விற்று போட்ட அந்த காரியங்கள் எல்லாம் அவன் ரீகால் பண்ணும் பொழுது, தன்னை ரிஃப்ரெஷ் பண்ணும் பொழுது, அது தன்னுடைய மனதிலே அது ஃபிளாஷ்பேக்காக வரும் பொழுது அவனுடைய மனசில் எவ்வளவு எரிச்சல் அண்ணன்மார் பேரில் இருக்கும். அந்த எரிச்சல் எல்லாம் தடிந்து போய்விட்டது. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய ஆளுகை என்று சொல்லும் பொழுது தன்னுடைய அண்ணன்மார் செய்த எல்லா அவருடைய தீய செயல் பேரில் உள்ள எரிச்சல் அவனுக்கு தணிந்து போய் அது இல்லாமல் போய் அவன் ஆவிக்குரிய மனுஷனாக, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்ததுனாலும், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலும், எல்லா தன்னுடைய வாழ்க்கையினுடைய அம்சங்களிலும் சம்பவங்களிலும் கடவுளுடைய கரம் தன்னை பின்னால் தாங்கினது. கடவுளுடைய கரம் எல்லாவற்றிலும் இருக்கிறது. கடவுளுடைய ஞானம் எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஆண்டவருடைய முன்குறித்தலும் எல்லாவற்றிலும் இருக்கிறது. எல்லா சம்பவங்களிலும் இருக்கிறது என்று சொல்லி தன்னை தேற்றின இந்த யோசேப்பு இப்பொழுது தன்னுடைய அண்ணன்மாரை ஸ்பிரிச்சுவலாக, ஆவிக்குரிய அனுபவமாக அவர்களையும் தேற்ற முடிந்தது. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆளுகை, காட்ஸ் சாவரனிட்டி, ஆண்டவருடைய ப்ரீடெஸ்டினேஷன், ஆண்டவருடைய முன்குறித்தல், ஆண்டவருடைய சித்தம், காட்ஸ் வில், அல்லது ஆண்டவருடைய விஸ்டம், ஆண்டவருடைய ஞானம், காட்ஸ் விஸ்டம் என்று சொல்லி அவன் முன்னே தன்னுடைய வாழ்க்கையை நிர்மாணிக்காமல் விட்டிருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு தன்னுடைய அண்ணன்மாருக்கு அவன் இறங்கி இருக்க முடியாது. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்திற்கும், ஆண்டவருடைய முன்குறித்தலுக்கும், ஆண்டவருடைய ஞானத்திற்கும், ஆண்டவருடைய ஆளுகைக்கும் தன்னை ஒவ்வொரு சம்பவங்களை ஒப்புவித்தபடினால் இப்பொழுது இந்த பயங்கரமான ஒரு சம்பவத்திலே தன்னுடைய அண்ணன்மாரை மன்னிக்கக்கூடிய ஒரு சுவாபத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து, இது நீங்கள் செய்ததல்ல, இது அனைத்தையும் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய சாவரேன் பவருக்கு தன்னையும் தன்னுடைய சகோதரர்களை ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல மன்னிப்பின் சூழ்நிலையை உருவாக்கினதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இயேசு சுவாமியும் சிலுவையிலே அவரை நிராகரித்து, அவரை வேண்டாம், இவரை அகற்றும், இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்ன அந்த மக்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பிதாவினிடத்தில் மன்றாடுகிற அந்த காட்சியை பார்க்கிறோம். யோசேப்பு இவ்விதமாக இயேசுவுக்கு முன்னோடியாக, இயேசு சிலுவையிலே செய்த முதல் மன்றாட்டிற்கு முன்பாகவே, சிலுவையிலே இயேசு மொழிந்த முதல் மொழிதலுக்கு முன்பாகவே யோசேப்பு எகிப்து தேசத்திலே தன்னுடைய அண்ணன்மாருக்கு இந்த காரியத்தை செய்ததை நீங்களும் நான் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையான திருச்செயின் மக்களே, ஒருவரை ஒருவர் மன்னிப்பது ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம். முழு மனதோடு ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். முழுவதுமாக ஆண்டவருடைய ஆளுகைக்கும், ஆண்டவருடைய முன்குறித்தலுக்கும், ஆண்டவருடைய சித்தத்திற்கும், ஆண்டவருடைய ஞானத்திற்கும்
யோசேப்பு தன்னை ஒப்படைத்தது போல, தன்னை சகோதரர்களை ஒப்படைத்தது போல, நாமும் நம்முடைய வாழ்வில் நடக்கும் அனைத்து காரியங்களும் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றும் ஆண்டவருடைய சாவரினிட்டிக்கும், ஆண்டவருடைய ப்ரீடெஸ்டினேஷன் முன்குறித்தலுக்கும், ஆண்டவருடைய சித்தத்திற்கும், ஆண்டவருடைய ஞானத்திற்கும் ஒப்படைப்போமாக. ஆமென். கீர்த்தனை 248, 248ஆம் கீர்த்தனை. வந்தனால் வரம் தானனுபயா ஆதே நாதா ஜோதி பல ஆவியை நல்கி ஆலயா ஆதே நாதா ஜோதி பல ஆவியை நல்கி ஆலயா பாணில ஜெபம் எண்ணி கேளேனோ ஆதே நாதா ஜோதி பண்பாய் உள்ளேனே பதிந்தே ஆழ்ந்தோ ஆதே நாதா ஜோதி பண்பாய் உள்ளேனில் பதிந்தே ஆழ்ந்தோ காதில் கேட்ட உன் வேத வாக்கியா ஆதே நாதா ஜோதி கருத்தில் இருந்த போதே பாக்கியா ஆதே நாதா ஜோதி கருத்தில் இருந்த போதே பாக்கியா புறத்தில் சென்று அறத்தை செய்யவே ஆதே நாதா ஜோதி புத்தி தானான் புதிதாய் ஓயவே ஆதே நாதா ஜோதி புத்தி தானான் புதிதாய் ஓயவே இந்த பலியின் இனிய காந்தமே ஆதே நாதா ஜோதி என்னில் கமழ இவாய் அந்தமே ஆதே நாதா ஜோதி என்னில் கமழ இவாய் அந்தமே வந்து நல்வரம் தந்த நுபயா ஆதே நாதா ஜோதி வல்ல ஆவிய நல்கி ஆலயா ஆதே நாதா ஜோதி வல்ல ஆவிய நல்கி ஆலயா. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் 11ஆம் தேதி திரு கிறிஸ்டோபர் செல்வராஜ், 12ஆம் தேதி செல்வி சாரா எபனேசர் சத்யராஜ், மாஸ்டர் ஜோவல் எபனேசர் சத்யராஜ், திருமதி ரேச்சல் ஜான் ரோஸ், 13ஆம் தேதி செல்வி கேரலின் வின்ஸ்லெட் சாம்ராஜ், திருமதி செல்வ ரூபி இமானுவேல், 14ஆம் தேதி திருமதி பொன்னம்மாள் வி பாக்கியநாதன்,
15ஆம் தேதி மாஸ்டர் ஜான் பிரான்சிஸ் சுந்தர், மாஸ்டர் ஜான் கிப்சன், திருமதி நேசமணி கிளெமெண்ட், திரு டேனி ராஜன், திரு டி செல்லத்துறை. 17ஆம் தேதி திருமதி ஜெஸ்ஸி ஜோவல். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற கல்யாண் திருச்சபையினர். 14ஆம் தேதி திரு நவநீத் மோகன், 15ஆம் தேதி திரு ஜெயராஜ் சுவாமிதாஸ். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூர்ந்த எங்களுடைய சபையின் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே நினைவு கூற கிருபை செய்து இந்த அருமையான பேர் வாசிக்க வேட்ட ஒவ்வொருவரும் தாவீதரசர் சொன்னது போல தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த ஆண்டிலேயும் ருசித்து பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தீர். கர்த்தர் நல்லவர் என்பதை தாவீது ருசி பார்த்தது போல இந்த கழிந்த 7 மாதங்களாக நாங்கள் எவ்வளவோ அலசடிப்பட்ட நாட்களிலும் இந்த அருமையான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வெவ்வேறு வகைகளிலே அவர் ஒவ்வொருவருக்கு நீர் துணை செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் பேர் நம்பிக்கையுள்ள மனிதர்களாக, நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக, அருமையான பிள்ளைகள் வருகின்ற புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கிற அவர்கள் இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை, எவ்வளவு பெரியவர் என்பதையும், எவ்வளவு மகத்துவமானவர் என்பதையும் அவர் செயல்கள் வாலியாக தங்கள் வாழ்க்கையிலே ருசித்து பார்க்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிற அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே நீர் கட்டளையிட்டு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பிரார்த்திக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். இப்பொழுது நம்முடைய நாட்டிலே கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக நிலவி வருகிற இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக ஏராளமான பேர் இன்னும் ஆண்டு வருகிறதையும் பாதிக்கப்படுகிறதையும் நான் பார்க்கிறோம். தற்போது நம்முடைய சொந்த இடங்களிலும் அக்கம் பக்கம் எல்லாவற்றிலும் இந்த நோய் இன்னும் பரவுகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நம்முடைய நாடும் உலகமும் கடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய மும்பை பட்டணத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய நாட்டிலே இந்த கொள்ளை நோய் மத்தியிலே பணி செய்கிற மக்களுக்காக, வாழ்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த நோயின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவர் குணமடையும்படியாக குணமாக்க ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த கொள்ளை நோய் காலத்திலே ஆண்டவர் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது காத்துக்கொள்ளும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சபையில் ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் சுவாமி அப்பா இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ராஜா, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறீங்களே சுவாமி, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் அறிய முடியாத காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் நீங்கள் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுங்கிறது சுவாமி ஆண்டவரே நீர் சொல்ல கர்த்தாவே அது இல்லாமல் போகும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகமெங்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தாவே இந்த வியாதியின் மூலமாக பாதிக்கப்பட்டு அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் அறிவீங்க ஏசப்பா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவளோட படுக்கையை நீங்கள் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அவங்களுடைய நுரையீரல்களை எல்லாம் புதியதாக மாற்றுங்க ஏசப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த படுக்கையில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக
பிள்ளைகளுக்காக, மூச்சு திணறலோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் மனம் இறங்கி தகப்பனே அவங்களோட நுரையீரல்களை புதியதாக மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் அவங்களோட ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவலை கூட்டி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இடத்துல கத்தாவே வேண்டிக் கொள்கிறதுக்கு நீங்கள் பதில் தருவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்லையும் கத்தாவே ஆண்டவரே இந்த எசென்ஷியல் சர்வீசஸில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸை பாதுகாத்து கொள்ளுங்க, நர்சஸை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அந்த கொரோனா வார்டுக்குள்ளே கத்தாவே வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உங்களோட உன்னதமான பாதுகாவலை நீங்கள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இசப்பா. அதே போல் விசேஷமாக ஆண்டவரே பேங்க் எம்ப்ளாயீஸ்க்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் ராஜா அவங்க மத்தியில் கூட அதிகமாக கொரோனா வைரஸுடைய தாக்கம் காணப்படுகிறதுன்னு சொல்லுகிறாங்க சுவாமி. பாதுகாத்து கொள்ளுவீராக சுவாமி அப்பா. அது சீக்கிரமாக அந்த வியாதி ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் உலகத்தை விட்டே ஆண்டவரே நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதற்காக கத்தாவே மெடிசன் எடுக்கிற கத்தாவே ஆண்டவரே வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா கண்ட்ரீஸும் எஃபர்ட்ஸ் எடுத்துட்ருக்காங்க எஸ்ஸப்பா. அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. நல்ல ஞானத்தை பரத்திலிருந்து ராஜா நீரை ஒத்தாசை அனுப்பி சுவாமி ஆண்டவரே அதை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாக அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் இழந்திருக்கிறாங்க சுவாமி அப்பா. உலக நாடுகள் எங்கிலும் கத்தாவே ஒரு பொருளாதாரத்தில் கத்தாவே ஆண்டவரே ஒரு சீர்கேடு காணப்படுகிறது சுவாமி. எல்லாவற்றிலும் சுவாமி உங்களோட கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. அற்புதத்தை செய்யுங்க எஸ்ஸப்பா. ஒரு கையளவு மேகத்தை காண்பீங்க தகப்பனே அப்பா. நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. வல்லமையுடைய காரியங்களை செய்ய நீர் ஒருவரே கிரியை உள்ளவர் சுவாமி. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கர்த்தாவை ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தகப்பனே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தாங்க சுவாமி. எங்களோட விசுவாசத்தை பெருக பண்ணுங்க தகப்பனே அப்பா. விசேஷமாக உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அவர்களுடைய அலைச்சலெல்லாம் நீர் உடைய கணக்கில் வைங்க தகப்பனே. கண்மணி போல அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்ன அந்த வசனத்தின்படி தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவை இரத்த கோட்டைகளை மறைத்து காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புதம் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இன்னொரு சபை உறுப்பினர் நடப்பு நாட்களிலே நாட்டிலும் உலகிலும் நடைபெறுகிற சம்பவங்களுக்காக ஆண்டவருடைய ஆளுகைக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார். எங்களை அதிகமாக நேசித்து வந்திடத்தில் எங்கள் அன்பின் தாப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அதிசய செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ராஜாவே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா எங்களோட தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் பரவி கொண்டு இருக்கிற அந்த வைரஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த வைரஸின் தாக்கம் முற்றிலுமாக அழிந்து போனோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆனால் அநேக ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்கப்பா. அவங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் கூடி சீக்கிரத்தில் அடைந்து தன்னுடைய இல்லத்துக்கு திருமணம் சுவாமி. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே சிகிச்சை செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காக நர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஞானங்களை பிள்ளைகள் கொடுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக எங்கள் தேசத்தில் இருக்கிற 138 கோடி ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த லாக்டவுன் நிமித்தம் அநேகர் தன்னுடைய வேலைகளை இழந்து ஆண்டவரே வருமானத்தை இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களோட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் சுவாமி. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தன்னுடைய சுய லாபத்துக்காக எந்த ஒரு திட்டம் எடுக்காதபடிக்கு ஜனங்களுடைய லாபத்துக்காக ஜனங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரே சப்பா திட்டங்களை எடுக்கணுமாப்பா. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் எல்கையிலே ஆண்டவரே சப்பா இருக்கிற இராணுவ வீரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே இரு தேசத்துக்கு மத்தியில் ஆண்டவரே அப்பா பிதாவோ சமாதானத்தை
ஆண்டவரே காண கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா பிதாவே, ஏழுகையில் இருக்கிற இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் விசேஷித்தமாக அந்த நாட்கள் நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்து வழிநடத்தி தாங்கப்பா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா பிதாவே, எங்களை தேசத்தில் சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள், பொல்லாத சூழ்நிலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நியூஸ் பேப்பரில் நாங்கள் வாசித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிதாவே. இதெல்லாம் மாறணுமாப்பா, அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லப்பா, எங்களை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா பிதா வீட்டில் அடைப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே அப்பா பிதாவே ஆராதனையில் கலந்து கொள்ள கிருபை செய்து வருகிறீங்க. உமக்கு நன்றி சுவாமி. பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா ஆண்டவரே. அவங்கள தேவைகளை சந்திங்கப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்போ ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க தேவைகளை சந்திங்க சப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கூட்டி சீக்கிரத்தை அந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்து ஆராதனைகள் ஆண்டவரே சப்பா, ஆலயம் திறந்து ஆராதனைகள் நடக்கணும் ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்கணுமாப்பா. அந்த கிருபையை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆண்டவரே கூட உங்களுடைய கரம் இருக்கணும் சுவாமி. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்து வழிநடத்தி தாங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். ஜெபம் பண்ண கடவோம். திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கவும், சுத்த இருதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகி உம்மை மாத்திரம் பின்பற்றி நடக்கவும் உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு தேவரீர் கிருபையை உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாய் தந்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிதாவாகி உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நிறைவு பாடல் பாமாலை 212 நிறைவு பாடலாக நாம் பாடுவோம்.
ஜெபப்பட கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு, புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்த இயேசுவுக்கு ஒப்புமையாக தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு விரோதமாக இழைத்த அந்த கொடுமையை, அந்த தீமையை அவர்களுக்கு மன்னித்தது மாத்திரமல்ல, அவர்களை ஆறுதல் படுத்தி, நீங்கள் எனக்கு இந்த தீமையை செய்யவில்லை, தேவன் தம்முடைய ஆளுகை நிமித்தமாகவும் தேவன் தம்முடைய முன்குறித்தலின் படியையும் தம்முடைய தெய்வீக சித்தத்தையும் தம்முடைய ஞானத்தையும் நிறைவேற்றும் பண்ணமாக அநேக ஜனங்களை பஞ்ச காலத்திலே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக ஜீவரட்சணை செய்ய என்னை எகிப்துவுக்கு அனுப்பினாரே ஒழிய, உங்களுடைய எகிப்துவுக்கு என்னை விற்ற உங்களுடைய கைக்கு பின்னாலே தேவனுடைய கரம் ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சிகளிலும் நடந்தது என்று சொல்லி ஆவிக்குரிய விதமாக அதை பெருந்தன்மையாக அணுகினது நிமித்தமாக தன்னுடைய சகோதரரோடு ஒப்புரவாகும் ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஒப்புரவாகி தன்னுடைய சகோதரர்களை அவன் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம், அரவணைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய கரங்களினாலே அற்புதங்களை அடையாளங்களை தங்களுடைய அதிசயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையை கண்டிருந்தும் உம்மை அகற்றும், உம்மை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்ட அந்த நேரத்திலே, உம்மை சிலுவையில் அறைந்த பொழுது உம்மை வேத பாரகர் பரிசேயரோடு கூட சேர்ந்து உம்மை இகழ்ந்த சூழ்நிலையிலும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் எல்லாரும் உம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் உம்முடைய ஞானத்தையும் உலக தோற்றத்திற்கு முன் நீர் முன் குறித்தபடி சம்பவங்களை நீர் ஆளுகிறதை உம்முடைய ஆளுகைக்கும் உண்மையும் ஜனங்களை ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் எல்லா சம்பவங்களிலும் அதனுடைய பின்னணியிலே தேவனுடைய கரம் இருப்பதையும், தேவனுடைய சித்தமும் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய முன்குறித்தலும் தேவனுடைய ஆளுகையும் முழுமையுமாக இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து மற்றவர்களை மன்னிக்கிற சுவாபத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமேன். முடிவு கவிகள் 2. முடிவு கவிகள் 2. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய பணிகளிலும் செல்ல வருகின்ற வாரத்திலே ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.